பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ரோமர்ல 7:1 வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு நாம ரோமர் 7வது அதிகாரத்தை முழுமையாக தியானித்து பார்க்க போகிறோம். குறிப்பாக ரோமர் 6வது அதிகாரத்துடைய முடிவும் ரோமர் 8வதுடைய துவக்கமும் பார்த்தோம்னாக்க அது நியாயப்பிரமாணம் இல்லாம ஆவியின்படிதான் நாம நடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப எதற்காக 7வது அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் பேசியிருக்கிறார். ஆவியானவர் பல காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது இன்றைக்கும் என்னுடைய அனுதின வாழ்க்கையில அந்த நியாயப்பிரமாணத்தின் கிருகைகள் அந்த ஏதாவது நமக்கு தெரியாம நமக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறத நாம தியானித்து பார்ப்போம். அப்ப இதோட இந்த 7வது அதிகாரத்துடைய நோக்கம் மற்றும் அதனுடைய சூழல் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அது விவரிப்பதல்ல, மாறாக பவுல் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காரு. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யூதர்களாக இருந்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து தனது வாழ்க்கையை முந்திய வாழ்க்கையை குறிச்சுதான் பவுல் அவர்களுக்காக விளக்கி சொல்கிறார். ஏன்னாக்க அங்க ரோம சபையில யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கும் அதே போல நியாயப்பிரமாணத்துக்கும் அவர்கள் வசனத்தின்படி ரெண்டையுமே கலந்து அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதே போல அங்க புறஜாதியர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா வாசிச்சு பார்ப்போமே, ரோமர் 6:23 இது ரோமர் 7வதுக்கு முந்தின கடைசி வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, ரோமர்ல 7:25, ரோமர் 8:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய சபைகள்லையும் சரி, அதே போல மற்ற வேற்று மதத்தினரும் குறிப்பாக முஸ்லிம் மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் தங்கள் பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு கொடுத்தது, மற்ற மோசைக்கு கொடுத்தது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பவுல் சொல்வதை அவர்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாமல், குறிப்பாக இந்த ரோமர் 7வது அதிகாரத்தை எடுத்து அவர்கள் ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக எடுத்து இது வசனத்துக்கு விரோதமாக இருக்குது பாருங்க, அவர் நியாயப்பிரமாணம் வேஸ்ட்டுங்கிறார் பாருங்க, அப்ப பவுல் சொல்வதெல்லாம் தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் வேதத்தை வசனத்தை எடுத்தே புரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் கிறிஸ்தவர்களிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு ஆவிக்குரிய ரீதியில நாம பதில் சொல்லவில்லை என்றால் அதற்கு சரியான விளக்கம் கொடுக்காத நிலையில் எல்லோரும் அவர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ளாத நிலையும் ஒன்று இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவன் எப்படி வருது, இயேசு கிறிஸ்துவினாலதான் வருகிறது. அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபைன்னு வசனம் தெளிவா சொல்லுகிறது. அதே போல ரோமர்ல கடைசியா நியாயப்பிரமாணத்தை முழுக்க அதை கடைபிடிச்சா ஒன்றுமே எனக்கு ஆக போறது இல்லைன்னு சொல்லி கடைசியா அவரு அந்த 7:25 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆனா என்னுடைய மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ரோமர் 8வது அதிகாரம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியமானது. ஆவியின்படி நாம எப்படி நடக்க வேண்டும் என்பதை 8வது அதிகாரத்தில் தெளிவா இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன்னு சொல்லிதான் பவுல் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. அங்க யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை அந்த இடத்துல முழுக்க பவுல்
நியாயப்பிரமாணத்துக்கு மேல வந்து வைராக்கியம் பாராட்டினதை குறித்தும் அதனால வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத குறித்தும் வந்து இதை முழுக்க முழுக்க இந்த அதிகாரம் முழுக்க வந்துட்டு பேசியிருப்பாரு. மேலும் வந்து கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கல்ல கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்பதால் இது நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் வந்து எந்தவித சம்பந்தம் இல்லைங்கிறதையும் வந்துட்டு தெளிவாக காட்டுகிறது. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க நியாயப்பிரமாணம் என்பது வந்து இன்னும் வந்துட்டு புதுசா வந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. நியாயப்பிரமாணம் என்பது வந்து தேவன் மோசே மூலியமாக சீனாய் மலையில இஸ்ரவேல் மக்களுக்கு அளித்த கட்டளைகள் அல்லது விதிகள்னு சொல்லலாம். அதாவது மக்கள் வந்துட்டு அவருடைய ஜனங்களை வந்துட்டு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான தொகுப்பாகவும் வந்து கொடுக்கப்பட்டது. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க மோசையினுடைய நியாயப்பிரமாணம் என்று அது ஒரு வழக்கமாக சொல்ற வழக்கு சொல் ஒன்றும் இருக்கிறது. அப்ப இந்த மோசையுடைய அந்த நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா முதல் 5 புத்தகம் ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உப ஆகமும், இதை வந்து எபிரேய பாஷையில வந்து தோரா என்று இந்த 5 புஸ்தகங்களையும் உள்ளடக்கியது. அதில் உள்ள சட்டங்களை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல உதாரணமா பார்த்தோம்னாக்க நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும், த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், நியாயப்பிரமாணத்தின்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த லா, இதை முழுக்க முழுக்க மத்தேயு 5:17 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தார் என்று மத்தேயுல வந்துட்டு அதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் என்பது பாத்தீங்கன்னாக்க தேவன் வந்துட்டு தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக அவர் வந்துட்டு மோசேயின் மூலியமாக சீனாய் மலையில வந்துட்டு கொடுக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 613 கட்டளைகள், அதுல வந்து 10 பிரதான கட்டளைகளும் உள்ளடக்கி 613 கட்டளைகள் இருக்கிறது. அதுல அந்த 613ல பாத்தீங்கன்னா 248 கட்டளைகள் நேர்மறை கட்டளைகள், எதை செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் இருக்கு. அதுல 365 கட்டளைகள் எதிர்மறை கட்டளைகள், செய்யக்கூடாது என்று அந்த 603ல வந்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சு கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கட்டளைகள் எதை வந்துட்டு சுருக்கமாக அதை கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தோம்னா பல கட்டளைகள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தேவனை வந்துட்டு ஆலயத்துல வந்து அவர்கள் வந்துட்டு வழிபட வேண்டும், எப்படி தேவாலயத்துல வந்துட்டு பலிகள் செலுத்த வேண்டும், அவர்களுடைய உணவு விதிமுறைகள் என்ன, சமூக நீதி, குடும்ப உறவுகள், பரிசுத்தம், சுத்திகரிப்பு மற்றும் பண்டிகைகளை குறித்து சட்டங்கள் வந்து, நோய்கள், அந்த தொழுநோய் வந்தாக்க அதற்குரிய சட்டங்கள்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு இவ்வளவு கட்டளைகளை வந்துட்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் வந்து இருக்கிறது. வாசிப்போமே, ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப மனிதர்களால இந்த நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகளையும் வந்துட்டு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால வந்து முழுமையாக வந்துட்டு ஒருவராலுமே அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து அதை முழுமையாக நிறைவேற்றினார்னு சொல்லி நமக்கு வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக வந்துட்டு இருக்கிறது. வாசிப்போமே, தானியல்ல 9வது அதிகாரத்துல 25-27 வரைக்கும். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழுகிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். ஆமேன். அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்துல வந்து சுமர்ந்து
அவரே வந்து அவருடைய சரீரத்தை சுமந்து நம்முடைய பாவங்களை முழுமையாக அவர் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவர் வந்துட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள்ல வந்துட்டு உயிர் தெழுந்தார். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்ததோட நோக்கமே பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வந்துட்டு சபைகள்ல, நிறைய டினாமினேஷனல் சபைகள்ல பாத்தீங்கன்னாக்க தசம பாகத்தையும் காணிக்கையும் வந்துட்டு அவங்க வந்து இன்னமும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து விசுவாசிகளை அறியாமலே வச்சு, அவர்களுக்கு வேதங்கள் தெரிந்திருந்தாலும் கூட அதனுடைய புரிதல் இல்லாம இன்னும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி அதை வந்து இன்னமும் வந்து அவர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இந்த வசனமோ இயேசு கிறிஸ்து எப்ப வரப்போகிறார்னு சொல்லி தானியேலுக்கு வந்து கபிரியேல் தூதர் மூலியமாக கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு. அதை வெளிப்படுத்தும் போது அவருடைய வரதுடைய நோக்கம், அதுல ஒன்னாவது முக்கியமான நோக்கம் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் அவர் வந்து முற்றிலுமாக அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இனிமே வந்துட்டு பாவத்திற்காக எந்த ஒரு பலியும் செலுத்த தேவையில்லை, அதற்கான வந்து காணிக்கையோ தசம பாகமோ எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு அவருடைய வரதோட நோக்கத்தையும் வந்து தெளிவாக சொல்லுகிறாரு. இனி வந்துட்டு தேவ ஆலயமும் கிடையாது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விசுவசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி. அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் வந்து ஒரு சகோதரனோ சகோதரிய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்படுகிறார். அவருடைய இருதயத்துக்குள்ள அவர் வந்துட்டு வருகிறார். அந்த அவரே வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மல்கியாவை கொண்டு கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேலருக்கு சொன்ன பாரம்னு சொல்லி வசனத்தை ஆரம்பிச்சு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்தினாலும் காணிக்கையும் தானே அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்க்கிறாங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தை எடுத்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு அதை போதித்து அவர்களை குற்றப்படுத்தி இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களை வந்துட்டு வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். ஆனா இதை எல்லாமே வந்துட்டு நம்ம நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரோமர் 7வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா வந்துட்டு ஆவியானவர் பவுல் மூலியமாக வந்துட்டு, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை முழுக்க வைராக்கியத்தோட கடைபிடித்த மனிதர் வந்து பவுல். ஆக்சுவலா அதற்காக இயேசு கிறிஸ்துவின் சபையை வந்துட்டு அவர் வந்து துன்பப்படுத்தினார்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர்ல 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துல இருந்து எதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைபிடிக்கணும் பிடிக்க கூடாதுங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லியிருக்காரு. வாசிப்போமே அப்போஸ்தலர்ல 15:28-29. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். நாலு விஷயம்தான் நியாயப்பிரமாணத்துல இருந்து நீங்க வந்து இந்த 4 விஷயத்தை இன்னைக்கு நீங்க வந்துட்டு பண்ணக்கூடாது. சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, சிலையை வச்சு தேவனை வந்துட்டு ஆராதிக்க கூடாது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் எந்த ஒரு இரத்தத்தையுமே வந்து சாப்பிடக்கூடாது, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும், கழுத்து நெரிச்சு செத்து கிடந்த எந்த ஒரு மிருகத்தையுமே வந்து சாப்பிடக்கூடாது, வேசித்தனத்திற்கு நீங்க வந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேற ஒன்றையுமே உங்கள் மேல் சுமத்தாது இருப்பது அப்படின்னு சொல்றது ஆவியானவர் பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. அப்ப ஆவியானவர் நம்ம எல்லோருக்குமே இந்த நாளை வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைபிடிக்கணும். இதை செஞ்சோம்னா நமக்கு பாவம்னு வந்து ஆவியானவர் நேரடியா வந்து சொல்றாரு. இவைகள் இல்லாமல் நாம வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல அந்த 603 கட்டளைகளை நாம கண்டிப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக எல்லாவற்றையுமே கர்த்தர் சுருக்கி தேவன் ஒருவரே, அதுதான் வந்துட்டு பிரதானமான கட்டளை. அவரை நீ முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் நீ வந்து மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அநேக சபைகள் இருக்குது, பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட்னு சொல்லி அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னாக்க
அந்த ஓய்வு நாளை வந்துட்டு பரிசுத்தமா வந்துட்டு அனுசரிக்கணும்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் வந்து இன்னைக்கும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் இன்னைக்கும் வந்துட்டு அவர்கள் ஓய்வு நாளும் போது உணவு சமைக்காம கூட இன்னைக்கு வந்துட்டு அநேக சபைகள் வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வந்து சரியா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டு ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். வாசிப்போமே. ரோமர்ல 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமாம். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நாம வந்து நடக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளால வந்துட்டு பாவத்தை மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி இந்த வசனம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப நாம வந்து நியாயப்பிரமாணத்தை இன்னைக்கு அநேகர் வந்துட்டு நம்பி வாழ்கிறார்கள். ஏன்னா வேதம் வந்துட்டு நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிறது தான். ஆனா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாம ஏற்கனவே தெளிவா பார்த்துட்டோம். அந்த 4 விஷயத்தை தவிர இது எதுவுமே நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம வந்து கடைபிடிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அதற்கு ஒரு உதாரணத்தோட வந்துட்டு பவுல் வந்துட்டு ஒரு திருமணத்தை ஒரு உதாரணமா வச்சு சொல்றாரு கணவன் மனைவிக்கு. வாசிப்போமே. ரோமர் 7:2 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனம். அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல அந்த ஆவியானவர் திருமண உறவு என்ற யதார்த்தமான ஒரு உதாரணத்தின் மூலியமாக நாம எப்படி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம் என்பதை வந்துட்டு பவுல் வந்து இங்க வந்து தெளிவாக வந்துட்டு விளக்கி சொல்லியிருக்கார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, இந்த மனைவி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்த்தோம்னாக்க விசுவாசிகளை குறிக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு குறிக்கிறது. முதல் கணவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை நம்ம ஆவிக்குரியதுல பார்த்தோம்னா அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப வசனத்தின்படி பார்த்தோம்னா மரணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நாமும் சிலுவையில் மரித்ததை குறிக்கிறது. அப்ப இரண்டாவது கணவன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. புதிய திருமணத்தினோட நோக்கமே பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, தேவனுக்கென்று கனி கொடுத்துதல். இதுதான் வந்து நம்ம வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை வந்துட்டு குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு உதாரணத்தோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப மரணம் மட்டுமே உறவை வந்துட்டு துண்டிக்க முடியும். அப்ப ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க திருமணம் என்ற சட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டவர்கள். அவர்களை எது பிரிக்கும்னாக்க அவர்களுடைய அந்த மரணம் மட்டும்தான். அப்ப கணவன் இறந்துட்டாக்க மனைவி வந்துட்டு அந்த கணவனுடைய அந்த திருமண பந்தத்துல இருந்து முற்றிலுமாக வந்துட்டு அவர்கள் வந்துட்டு விலகிட்டாங்க. அதற்கு இனிமே வந்து கட்டுப்படணுங்கிறத தேவையே இல்லை. அப்ப சட்டம் வந்து என்னைக்குமே வந்துட்டு மரிக்காது. ஆனால் நாம் வந்து கிறிஸ்துவோடு அறையப்பட்டு மரித்தோம். நாம் மரித்தால் சட்டத்திற்கும் நமக்கும் இருந்த பந்தம் கம்ப்ளீட்டா வந்துட்டு முறிந்து போனதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். 2வது விஷயம் வந்துட்டு ஆவிக்குரிய விபச்சாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. முதல் கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது வேறு ஒருவரோடு வந்து வாழ்ந்தால் அதற்கு பெயர் வந்துட்டு 3வது வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க விபச்சாரம். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு கிறிஸ்தவன் கிருபையின் மூலம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய சுயநீதியையுமே நியாயப்பிரமாணத்தை, அதாவது பழைய கணவன் சார்ந்து வாழ முயற்சி செய்யறப்ப என்ன நடக்கும்னாக்க அது 2 கணவர்களோடு ஒரே நேரத்தில் வாழ்வதற்கு சமமாகும்.
தேவனுடைய கிருபையுமே நியாயப்பிரமாணத்தின் சுய முயற்சியை வந்துட்டு கலப்பது வந்துட்டு முற்றிலுமாக கர்த்தர் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில அது வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிராக தான் வந்துட்டு இருக்கிறது. மூன்றாவது விஷயம் இந்த வசனத்துல நம்ம வாசிச்சதுல 4வது வசனத்துல பார்த்தோம்னாக்க நமக்கு வந்துட்டு கனி கொடுக்கணும். அப்ப முதல் கணவன், அதாவது நியாயப்பிரமாணம் எப்பொழுதுமே வந்து என்ன செய்யும்னாக்க இதை செய்ய அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர அதை செய்வதற்கான ஒரு அன்பையோ அல்லது வல்லமையையோ மனைவிக்கு வந்துட்டு தரவே தர முடியாது. அதனால்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நியாயப்பிரமாணத்துல நிறைய பயமும் தோல்வியும் தான் வந்துட்டு அங்க வந்துட்டு மிஞ்சினதுங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் புதிய கணவனான கிறிஸ்துவுடனுடைய அவருடைய அந்த ஐக்கியத்திலே அன்பின் அந்த உறவு அடிப்படையிலானது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது. அப்ப இந்த உறவில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டாயத்தினால அல்ல, மாறாக தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினால நாம வந்துட்டு கனி கொடுக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இயல்பாகவே அது நமக்குள்ள இருந்து வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு வித்தியாசம். ஸோ இதை நாம வந்துட்டு ஒரு பழைய ஏற்பாட்டோட உதாரணத்தோட நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வாசிப்போம். ரூத்துல 4வது அதிகாரத்துல 13-17. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூத்துக்கு வந்து மொத்தம் வந்துட்டு 2 திருமணம் வந்து நடக்கிறது. அவ வந்து ரூத் அடிப்படையிலே ஒரு மோவாபிய பெண். அவ முதல்ல வந்து நகோமிங்கிற மகன் வந்து முதலில் வந்து மக்லோன் என்பவனை வந்துட்டு திருமணம் செய்தால் அது வந்து அவளுக்கு வந்துட்டு ஒரு வேதனையான ஒரு காலம். அந்த திருமணத்துல அவளுக்கு வந்து குழந்தையும் இல்லை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவளுடைய முதல் கணவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவள் அந்த திருமணம் என்ற சட்டத்திலிருந்து முழுமையாக அவள் வந்து விடுதலையானா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நகோமியோட சேர்ந்து அவங்க வந்து ஜெருசலேமுக்கு வந்து அங்க போவாஸோடைய தோட்டத்துல போவாஸ் வந்து நகோமிக்கு உறவுக்கார முறையா இருந்ததுனால அவளை வந்து அவளை வந்து அன்போடு அவன் வந்துட்டு மீட்டு கொண்டு சுதந்திரவாளியான அந்த போவாஸ் வந்துட்டு அவளை வந்து திருமணம் வந்துட்டு செய்தாங்கிறத வந்து பார்ப்போம். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை பிறந்தது, அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து வசனத்துல வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பான அந்த புதிய திருமணத்தின் மூலம் வந்து அவள் வந்துட்டு ஓபேதை என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த ஓபேது வந்து பாத்தீங்கன்னாக்க தாவீதின் ராஜாவின் வந்து தாத்தா. அப்ப நாம அன்றாட கிறிஸ்துவ வாழ்வில் வந்து பாத்தீங்கன்னாக்க நாம வந்து பல நேரங்கள்ல வந்துட்டு முதல் கணவரோடு நியாயப்பிரமாணத்தின்படி நாம வந்துட்டு சில நேரங்கள்ல வந்துட்டு வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னாக்க நான் இன்னைக்கு வந்துட்டு 2 அதிகாரத்துல இருந்து 5 அதிகாரம் வரைக்கும் நான் வாசிக்கலைனாக்க 1 மணி நேரம் நான் வந்து ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் வந்துட்டு என்னை தண்டிப்பாரு, அவருக்கு என் மேல வந்துட்டு கோபம் வந்துட்டோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லை யார் மூலியமாவது இந்த மாதிரியான நம்ம பழைய சபைகள்ல போன இடத்துல அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு ஃபாலோ பண்றத சில நேரத்துல அது வந்து ஆவிக்குரிய விஷயம் தான் சொல்லி நாம வந்துட்டு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு கடைபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லப்படாத ஒரு கட்டளையாக நாம வந்து விதிச்சுக்கிட்டு நடக்கிறப்ப அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதப்ப இடறி வந்துட்டு விழுகிறோம். ஆனா வந்துட்டு கர்த்தர் நம்ம அழைப்பதை பாத்தீங்கன்னாக்க என் தேவன் வந்துட்டு எனக்காக என்னை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நேசிக்கிறார். என்னுடைய பாவங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய ஜீவனை மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நான் வந்துட்டு அவரோட வந்துட்டு பேசுவதற்காக ஜெபத்திலையும் சரி அந்த உறவுலையும் நான் ஐக்கியத்திலையும் வந்துட்டு தொடர்ந்து இருப்பதற்காகவும் அவர் எனக்காக வேதத்தை வந்துட்டு அநேகர மனிதர்களை வைத்து அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தைகளை நான் வந்துட்டு விரும்பி வந்துட்டு படிக்கணுங்கிறது தான் வந்துட்டு அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் பாத்தீங்கன்னாக்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்துட்டு அனுதினமும் வந்து பலப்படும். அதுலதான் சங்கீதத்துல தெளிவா போட்டிருக்கும் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு
நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே வந்துட்டு கொடுக்கல. எல்லாமே வந்துட்டு வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பழைய கணவன் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் ஒரு எஜமானை போல நம்மை குற்றப்படுத்தி கொண்டுதான் வந்துட்டு அவன் வந்துட்டு இருந்தது. ஆனால் வந்துட்டு புதிய கணவனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் நம்மை அரவணைத்து நேசித்து பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வந்துட்டு இருந்து அன்பின் கனிகளாகி அந்த சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை வந்துட்டு நம் வாழ்க்கையில வந்துட்டு அந்த உறவு மூலியமாக அது தானாகவே வந்துட்டு உருவாகும். வாசிப்போமே அடுத்தது ரோமர்ல 7வது அதிகாரத்துல 5 முதல் 12 வரைக்கும். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களே பலன் செய்தது. இப்போதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மதித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவான கற்பனையாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 5வது வசனத்தை முதல்ல வந்துட்டு 5வது வசனம் 6வது வசனம் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டு இருந்த காலத்தில்ங்கிறது. அதுக்கப்புறம் வந்து 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது அப்படின்னு சொல்லி அந்த 2 காலகட்டங்களை வந்துட்டு குறிக்கிறது. அப்ப நாம நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்த பொழுது இதை செய்யாதே என்ற கட்டளைகள் நமக்குள்ள வந்துட்டு இதை செய்யாதேன்னு நம்ம சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்குள் இருந்த அந்த பாவ சுபாவத்தை தூண்டி விட்டு மரணத்துக்கு எதுவான கனிகளை தான் வந்துட்டு கொடுத்ததுங்கிறத பவுல் வந்துட்டு அவரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நானே வந்து சொல்லுவாரு தன்னை குறித்து. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடித்தவர். அதனால வந்துட்டு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாம்னு வந்து சொல்லுவாரு, சில இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு அதிகமான வார்த்தைகள் இந்த 7வது அதிகாரம் முழுக்க வந்துட்டு இருக்கும். அப்ப நாம் திருச்சட்டத்தின் கீழ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்துட்டு நாம வந்துட்டு நியாயப்பிரமாணம் முழுக்க கர்த்தர் கொடுத்த அந்த மோசையின் மூலியமாக கொடுத்த அந்த சட்ட திட்டங்கள் தான். இதை செய்யாதே அப்படின்னு சொல்றப்ப அதை செய்யணும் தான் வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு தோன்றினதுன்னு பாக்குறோம். ஆனால் இப்பொழுதோ, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, அதாவது நியாயப்பிரமாணத்தை தான் வந்துட்டு குறிக்குது, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்துட்டு அந்த சட்ட திட்டங்களாக கையெழுத்தை வந்து கர்த்தர் வந்துட்டு கொலைத்து என்ன பண்ணாரு, இருதரத்தாரத்தையும் வந்துட்டு ஒரே ஆவியில வந்துட்டு ஒன்றிணைத்தார். யூதர்களையும் புறஜாதியர்களையும் வந்துட்டு அவருடைய ஆவியினால வந்துட்டு ஒன்றிணைத்து இருக்கிறார். அது எப்படின்னாக்க விசுவாசத்தின் மூலியமாக. அப்ப தேவனுக்கு நாம வந்துட்டு ஊழியம் செய்வதற்கு சட்ட திட்டங்கள் எதுவுமே தேவையில்லை. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நியாயப்பிரமாணமோ அதுல இருக்கிற சட்ட திட்டங்களை நாம எதையுமே வந்துட்டு கடைபிடிக்க தேவையில்லை. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல 3:6 சொல்லுது தெளிவாக, எழுத்து கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 7வது வசனத்தை பார்த்தோம்னாக்க நியாயப்பிரமாணம் அவர் கேள்வி கேட்கிறார் பவுலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெளிவா வந்து சொல்லியிருந்து, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக தான் நான் அறிந்து கொண்டேன். இச்சையாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று எனக்கு தெரிந்திருக்கிறார். வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் பாவத்தை வந்துட்டு உருவாக்குவதில்லை. அது வந்துட்டு ஒரு கண்ணாடி போல, அது பாவத்தை வெளிச்சத்திற்கு
கொண்டு வருகிறது. அப்ப என்னுடைய முகத்துல ஏதாவது ஒரு அழுக்கு இருக்கும் பொழுது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது போய் என்ன பண்ணணும்னாக்கா அந்த அழுக்கை வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு காட்டுகிறது. அப்ப எனக்குள் இருக்கும் இச்சை என்ற அழுக்கை நியாயப்பிரமாணத்தினாலதான் நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லி வந்து பவுல் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கண்ணாடி வந்துட்டு அழுக்கை காட்டுமே தவிர அந்த அழுக்கை வந்துட்டு கண்ணாடியால வந்துட்டு சுத்தம் பண்ணவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டம் வந்துட்டு பாவத்தை தான் வந்துட்டு உணர்த்துகிறது. இதுதான் வந்துட்டு ரோமர் 3:20 நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் இன்னதென்ற அறிகிற அறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து இருக்கிறது. அப்ப அதற்கப்புறம் பார்த்தோம்னாக்க வசனம் 8 11 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரே மாதிரியான வசனம் தான். இது வந்துட்டு பாவம் வந்துட்டு தந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளை என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 வசனத்திலையும் பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய சுபாவத்துல மிகப்பெரிய பலவீனம் பாத்தீங்கன்னாக்க தடை, எதையாவது வந்து இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க அதை செய்யணுங்கிற அந்த துடிப்பு வந்துட்டு அது மனித சுபாவத்துல அது வந்து எல்லோருக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதை வந்துட்டு இந்த செவுத்துல வந்து நம்ம வந்துட்டு அன்னதினம் நம்ம ரோட்ல போகிறப்ப பார்ப்போம், இங்க வந்துட்டு போஸ்டர் ஒட்டாதீங்க, இங்க அந்த செவுத்துல வந்துட்டு எழுதாதீங்க அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருந்தாங்கனாக்கா அந்த இடத்துலதான் போய் அங்க ஏதாவது வந்துட்டு எழுதணும், போஸ்டரை ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துட்டு தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்ப அதே போலதான் இச்சையாது இருப்பாயாக என்ற அந்த கற்பனையை வந்துட்டு பயன்படுத்தியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுனாக்க பாவம் வந்து அந்த மனித குலத்திற்குள்ள வந்துட்டு வந்ததையும் நாம வந்துட்டு ஆதியாகமத்துல நம்ம படிச்சு பார்க்கலாம். பாவம் நமக்குள்ள எல்லா விதமான இச்சைகளையுமே தூண்டி நம்மளை வந்துட்டு வஞ்சிக்கிறது. அதற்கப்புறம் அடுத்த வசனம் 9 10 நாம வந்து பார்த்தோம்னாக்க முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். அப்ப முன்னே வந்து நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் வந்து ஜீவன் உள்ளவனாக இருந்தேன்னு சொல்லி பவுல் வந்துட்டு தன்னைத்தானே சொல்றாரு. அப்ப அவர்கள் வந்து சிறு வயது முதல் அந்த 5 வயசு அந்த குறிப்பிட்ட காலம் 12 வயசுக்குள்ள அவர்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் முழுக்க வந்துட்டு கற்றுக்கொள்வார்கள். ஆனா பவுல் வந்துட்டு சிறுவனாக இருந்த காலத்துல வந்துட்டு இதை குறிக்கிறது. ஆனா வந்து பருவம் அடைவதற்கு முன்பாக ஒரு குழந்தைக்கு சட்டம் வந்துட்டு தெரியாததால் அது குற்றமற்ற நிலையில் தான் வாழ்கிறது. ஆனால் வந்து அவர்களுக்கு அந்த சட்டம், நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டங்கள் வந்துட்டு என்னவென்று அவர்களுக்கு புரிய தொடங்க ஆரம்பிக்கிறப்போ பாத்தீங்கன்னாக்க அவர்களுடைய பாவ சுபாவம் அங்க வந்துட்டு விழித்து கொண்டு அது வந்து மரணத்துக்குள்ளாக அவர்களை வந்துட்டு அழுகிறது. ஆவிக்குரிய மரணம் வந்து அங்க வந்து சம்பவிக்கிறது. அதுதான் கடைசி வசனமாக 12வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் இருக்கிறது. அப்ப எனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணம் ஒருபோதும் குற்றமற்றதல்ல. அது தேவனுடைய தன்மையை, அவருடைய சுபாவத்தை தான் நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக வெளிப்படுத்துகிறது. அது பரிசுத்தமானதும் நீதியானதும் நன்மையானதுமாகவே இருக்கிறது. அப்ப பிரச்சனை வந்துட்டு நியாயப்பிரமாணத்துல கிடையவே கிடையாது. அதை மீறும் நமது பாவ சுபாவத்தில் தான் வந்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக என்ன சொல்றது, கலாத்தியர் 3:24 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வந்து வழி நடத்துகிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தினாலே முதல்ல வந்துட்டு ரோமர்ல 3:20 பார்த்தோம், பாவம் என்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதை கிறிஸ்துவிடத்தில் நம்மை வந்துட்டு வழி நடத்துகிறது. அதனாலதான் வந்துட்டு பவுல் வந்து கொரிந்தியர்களுக்கு எழுதியிருக்கிறாரு, எழுத்தோ கொள்ளுகிறது ஆவிதான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உயிர்ப்பிக்கிறது. ஸோ இதை ஒரு நல்ல உதாரணத்தோடு நம்ம பார்க்கணும்னா ஆதியாகமம்ல 2வது அதிகாரத்துல 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமேன். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஆதாமுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு கட்டளையை வந்துட்டு கொடுக்கிறாரு.
இந்த கனியை மாத்திரம் நீ வந்துட்டு இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற இந்த ஒரு கனியை, இந்த ஒரு மரத்துல இருக்க கனியை மட்டும் நீ சாப்பிட வேணாம், மீதி எல்லாத்தையுமே வந்து சாப்பிடு அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளையை வந்துட்டு கொடுக்குறாரு. வாசிப்போமே. அதுக்கப்புறம் வந்து ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 4-6 வரைக்கும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த கொடுத்த அந்த கட்டளைகள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ வந்துட்டு புசிக்க வேண்டாம்னு சொன்னது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரோமர்ல 7:12 சொல்லியிருக்கிறது, இந்த கற்பனையானது வந்துட்டு பரிசுத்தமானது, இது நீதியானது, நன்மையானது, அந்த வசனத்தோட வந்துட்டு ஒத்து போகும். ஆனால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுனாக்க, தோட்டத்துக்குள்ள வந்துட்டு சர்ப்பம் வந்துட்டு, பாவம் வந்துட்டு உள்ள வந்துட்டு எப்படி நுழைகிறது, தேவன் கொடுத்த அந்த நல்ல கட்டளையவே வந்துட்டு, கர்த்தர் என்ன வார்த்தைகளை வந்துட்டு கட்டளையாக கொடுத்தாரோ அதையே பயன்படுத்தி ஏவாளை வந்துட்டு வஞ்சித்தது. நீங்க இதை சாப்பிட்டால் தேவர்களை போல ஆவீர்கள் என்ற ஆசை, அது வந்து அந்த இச்சையை வந்துட்டு அவளுக்குள்ளாக வந்துட்டு அந்த தூண்டினது. அந்த மரத்தை வந்துட்டு அவள் வந்துட்டு மறுபடியும் அந்த வசனத்துல நம்ம இப்போ பார்த்தப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லது, பார்வைக்கு இன்பமும் வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப அவ திருப்பி அவ வந்து அநேக நாள் அந்த மரத்தை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கா. அப்ப அவளுக்குள்ளாக வந்துட்டு இச்சை வந்துட்டு உண்டானது. அப்ப சர்ப்பம் வந்துட்டு அவளை வஞ்சித்தது. அவளுக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இருவருக்குமே வந்துட்டு மரணம் வந்துட்டு உண்டானது. இதுதான் வந்து ரோமர் 7:11 நம்ம வாசிச்சோம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. அப்ப அந்த ஆவிக்குரிய மரணம் வந்துட்டு அங்க வந்துட்டு ஏற்படுகிறத நாம வந்துட்டு இங்க வந்து பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம இதை வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னாக்க, இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி, ஒரு திறவுகோலா வந்துட்டு இருக்கிறது. அப்ப நீ வந்துட்டு பொய் சொல்லாத, பண ஆசை கொள்ளாத, கோபப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுல வந்துட்டு வசனங்களை வந்துட்டு நிறைய சவுத்துல எழுதி வச்சுக்கிட்டோ திருப்பி மனப்பாடம் வந்துட்டு செய்வதனாலேயோ மட்டும் நம்மளால வந்துட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து விட முடியுமான்னு கேள்வி கேட்டோம்னா அது வந்துட்டு முடியவே முடியாது. மாறாக நம்முடைய அந்த பாவம் சுபாவம் வந்து என்ன பண்ணோம்னாக்கா, அதை செய்யதான் நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல செய்யதான் வந்துட்டு அதை வந்துட்டு தூண்டுகிறது. அப்ப இதுக்கு என்ன வந்துட்டு ஒரு நடைமுறையா பிராக்டிக்கலா வந்துட்டு இதுக்கு வந்து எப்படி வந்துட்டு தீர்வு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, நம்ம எந்த கெட்ட பழக்கத்தை விட வந்துட்டு நாம நினைக்கும் பொழுது வந்து நான் வந்து இதை வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சில நேரத்துல அந்த வருஷம் முடிவுல, வருஷ துவக்கத்துல ஒரு புதுசா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதெல்லாம் நான் விட்டுறணும், இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது, இந்த தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு அந்த வருஷ துவக்கத்துல வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி அதை செய்வோம்னு சொல்லி கொஞ்ச நாள் வரைக்கும் அதை வந்துட்டு தவிர்க்க பார்ப்பாங்க. ஆனா வந்துட்டு அதை முழுமையா வந்துட்டு அவங்களால கடைபிடிக்க முடியாம போகும். அதுதான் வந்துட்டு மனிதனுடைய இயல்பு ஆக்சுவலா. அப்ப ஏன்னாக்கா அதற்கு காரணம் வந்துட்டு ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு இல்லை. நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணம் ஏதாவது வந்து ஒரு சட்டத்தின் அடிப்படையில நாம வந்து கவனத்தை வந்துட்டு வைக்கும் பொழுது அந்த பாவத்தின் மேலும் வந்துட்டு நம்ம வந்து அடிப்படையா பார்த்தீங்கன்னா வந்து கவனத்தை வந்துட்டு வைக்கிறோம். ஆனா ரோமர் 7:6 அப்படி சொல்லுது, நாம எல்லோருமே எழுத்தின் வடிவுல கிடையாது, புதுமையான அந்த ஆவியின்படி, த நியூ வே ஆஃப் த லைஃப் இன் த ஸ்பிரிட். அப்ப நம்மளுடைய கவனத்தை பாவத்திலிருந்து மாற்றி இயேசு கிறிஸ்துவின் மேல நமக்கு வந்துட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக அவரே வந்துட்டு அவர் மேல வந்துட்டு நம்ம வந்து கண்களை வந்துட்டு வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மீதும் ஆவியானவர் நமக்குள்ள அவரே ஆவியானவரா வந்திருக்கிறாரு, அவருடைய வழிநடத்தல் மேல நம்ம வந்துட்டு முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க எப்படின்னாக்க, ஒரு இருட்டை வந்து விரட்டுறதுக்கு இருட்டோட வந்துட்டு சண்டையிடுவதை விட நாம வந்து அந்த இடத்துல வந்துட்டு விளக்கை எப்படி ஏற்றுவது எளிதோ அதே போலதான் வந்துட்டு நம்மளுடைய விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். அடுத்தது வாசிப்போமே, ரோமர்ல 7வது அதிகாரத்துல 13-17 வரைக்கும். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நல்லதா இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் எனக்கு வந்துட்டு மரணத்தை கொடுத்ததா அப்படின்னு பவுலே இந்த இடத்துல வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு. இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கொலையாளி வந்துட்டு அப்ப நியாயப்பிரமாணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது. அது கிடையவே கிடையாது. கொலையாளி இந்த இடத்துல வந்துட்டு பாவம் மட்டுமே. அப்ப ஒரு இருட்டான ஒரு அறையில இருக்கிற ஒரு குப்பையை வந்துட்டு டார்ச் லைட் அடிச்சு நாம வந்துட்டு வெளிச்சம், அந்த டார்ச் லைட் அடிக்கும் பொழுதுதான் வந்துட்டு அந்த வெளிச்சத்தின் மூலியமாக அந்த குப்பை இருக்கிறது நமக்கு வந்துட்டு தெரிகிறது. ஆனா வந்து குப்பையை வந்துட்டு உருவாக்குனது வந்துட்டு அந்த வெளிச்சம் கிடையவே கிடையாது. அது போலதான் நம்மளுடைய அந்த பாவத்தின் உண்மையான அந்த கொடூரமான அந்த முகத்தை வந்துட்டு நமக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் அப்படின்னு வந்து வசனம் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாரு. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்லிதான் அவர் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் சொல்லி பாவத்திற்கு நான் வந்து விற்கப்பட்டேன் என்று சொல்லுகிறேன். அப்ப அவர் வந்துட்டு சபையாரோட இணைந்து நாமும் சொல்லி அவர் வந்து பவுல் வந்துட்டு பன்மையில வந்துட்டு சொல்றாரு. அடுத்த வரியிலே பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய முந்தின, ஏன்னா அவர் வந்து இங்க வந்து யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த கடிதத்தை முழுக்க, இந்த 7வது அதிகாரத்தை அவர்களோட கேள்வி கேட்டு நியாயப்பிரமாணத்தினால வந்துட்டு ஒரு பயனும் இல்லைங்கிறத வந்து தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார். நாம ஆவியின்படி நடந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஜீவன், என்றைக்குமே நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம சட்டத்திட்ட எழுத்தின்படி வாழ ஆரம்பிச்சோம்னாக்க நம்மளால வந்துட்டு அதை மேற்கொள்ள முடியாது. அப்ப அடுத்த வரியிலே பாத்தீங்கன்னா தன்னுடைய முந்தைய யூதனாக நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்த வாழ்க்கையில நடந்த தோல்விகள் எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு ஒருமையில தான் வந்துட்டு சொல்றாரு. தன்னுடைய அனுபவத்தை தான் வந்து சொல்றாரு. அப்ப பாவத்தினால வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டு அடிமையாக நான் வந்துட்டு விற்கப்பட்டேன். இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒரு துயரமான நிலை அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அடுத்தது 15-16 பார்த்தோம்னா, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனா அப்படின்னு வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப இது பாத்தீங்கன்னாக்க பவுல் வந்துட்டு அந்த ஒரு விரக்தியின் வந்துட்டு அந்த உள் மனிதனுடைய அந்த போராட்டத்தை வந்துட்டு அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இது என்னுடைய சுய பலத்தினால் வாழ முயலும் ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியின் அது குரலாக இருக்கிறது. அப்ப மனதளவில் ஒரு மனிதன் வந்துட்டு நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று அவன் வந்துட்டு விரும்புகிறான். ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லதுதான் என்று அவனுடைய மனசாட்சி ஒத்துக்கொள்கிறது. ஆனா அவனால வந்துட்டு அதன்படி வந்துட்டு செயல்பாடுகள் அவன் விருப்பத்திற்கு நேர்மாறாக தான் வந்துட்டு இருக்கிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நான் அல்ல எனக்குள், அதற்கு காரணத்தை சொல்றாரு, எனக்குள்ள வந்துட்டு வாசம் செய்கிற அந்த பாவம் தான் அப்படி வந்துட்டு செய்ய வைக்குது அப்படிங்கிறத தெளிவா வந்துட்டு சொல்லுகிறாரு. அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க இது வந்துட்டு அந்த பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வந்துட்டு காரணம் இல்லை, மாறாக வந்துட்டு மாம்சத்திற்குள் இருக்கும் அந்த மனித சுபாவம், மனிதனின் முழுமையான அந்த இயலாமையின் வெளிப்பாடு. ஒரு வீடு இருக்கு, நம்மளுடைய வீடு இருக்கு, அதை வந்துட்டு ஒரு அந்நியன் வந்துட்டு ஆக்கிரமித்து கொண்டால் என்ன ஆகும்னாக்க அந்த வீட்டின் உண்மையான இந்த உரிமையாளனால சுதந்திரமாக செயல்படவே முடியாது. அது போலதான் நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்துட்டு இருக்கிற மனிதர்கள்
மனிதனின் சரீரத்தை பாவம் வந்துட்டு ஆக்கிரமித்து இயங்குகிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு எபேசியர்ல 2வது அதிகாரத்துல பார்த்தோம்னாக்க நமக்கு வந்துட்டு ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்தீர்கள். எப்படி நீங்க நடந்தீர்கள்னாக்க, நீங்கள் வந்துட்டு எதை வந்துட்டு உங்கள் மனசு விரும்பினதோ அதுதான் வந்துட்டு சரீரத்தினால செய்து நீங்க வந்து தேவனுக்கு எதிராக கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப அடுத்தது வாசிப்போமே 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 8-10 வரைக்கும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். பவுல் வந்து 17வது வசனத்துல சொல்லிப்பார் ரோமர்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்லிதான் வந்துட்டு அந்த வசனம் வந்து முடிகிறது. அப்ப இப்ப நம்ம பார்த்த வசனத்துல பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசினுடைய ஒரே நோக்கம் வந்து அவன் வந்து பாவத்தை அத்தனை மனிதர்களுக்குள்ளாக வந்துட்டு அவன் வந்து செயல்படுத்துவதுதான் அவனுடைய அடிப்படையான அந்த நோக்கம். அந்த அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டத்தை வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக சிலுவையில வந்துட்டு தன்னுடைய மரணத்தின் மூலியமாக அவனுடைய முழு அதிகாரத்தையும் வந்துட்டு முறியடித்து விட்டார். அவரை விசுவசிப்பவர்களுக்குள்ளாக. அதனாலதான் வந்து யார் யார் அவரை விசுவசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தேவனால வந்துட்டு பிறந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்க, பிசாசானவனை தோற்கடிப்பதற்காக. தன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பிசாசானவனே அவனுடைய எல்லா கிரிகைகளையும் நான் வந்து மேற்கொள்வதற்காக. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு தெளிவாக இருக்கிறது. இப்ப இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் வந்து கண்டித்து உணர்த்துவார். யாராவது நாம வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா அந்த பாவத்திலே என்றைக்குமே நாம வந்து நிலைத்து இருந்து ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து மனம் திரும்பாம இருக்கவே முடியாதுன்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு எனக்கு வந்து பாவமே நான் செய்ய மாட்டேன்னு இங்க வந்துட்டு வசனம் சொல்லவே இல்லை. பாவம் செஞ்சாக்கா ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர் வந்துட்டு வழி நடத்துவார். மனம் திரும்புதல், சிச்சை, இது எல்லாமே கொடுத்து நம்மளை வந்துட்டு வழி நடத்துகிறார். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இதே வந்துட்டு ஒத்த வசனங்கள் யாக்கோபுல பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்துட்டு பாவம் வந்துட்டு மரணத்தை கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கு வசனம் வந்து யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வசனம் இருக்கு. கலாத்தியர்ல 5:17 சொல்லுகிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக தான் வந்துட்டு செயல்படும். அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அப்ப நமக்கு வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை வந்துட்டு வெளிச்சம் போட்டு வந்துட்டு காட்டுகிறது. இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க வேணா அப்புறம் போய் படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த யூதர்களுக்கு வந்து ஒரு குஷ்டரோகம் வந்தாக்கா அதை எப்படி வந்துட்டு பரிசோதிப்பது என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு நியாயப்பிரமாணம் வந்து சட்டம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப ஒருவருக்கு வந்துட்டு உடல்ல வந்துட்டு அந்த குஷ்டரோக தழும்புகள் வந்த உடனே என்ன பண்ணுவானா, அந்த மனிதன் வந்துட்டு ஆசாரியனிடம் செல்ல வேண்டும். ஆசாரியன் வந்து அந்த சட்டத்தின்படி அவரை பரிசோதித்து அவனுக்கு அந்த குஷ்டரோகம் இருந்துச்சுனாக்கா அவனை வந்து தீட்டு உள்ளவன் சொல்லி அவனை வந்துட்டு அறிவிப்பார்கள். அங்க வந்துட்டு இங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பாத்தீங்கன்னாக்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்து நியாயப்பிரமாணம் வந்து குஷ்டரோகத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு உருவாக்கவில்லை.
அந்த நோயை வந்துட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அதைக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த முறையை தான் வந்துட்டு அதுல வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதே சமயம் ஆசாரியனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த நோயை வந்துட்டு அவனால வந்துட்டு குணப்படுத்தவும் அவனால வந்துட்டு முடியவே முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் வந்துட்டு நோயை காட்டியது. அவனை வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவன் குஷ்டரோகம் இருந்துச்சுனாக்கா அவனை வந்துட்டு பாளையத்திற்கு புறம்பே தள்ளி வைப்பார்கள். இதுதான் வந்துட்டு ஆவிக்குரிய ஒரு அந்த மரணம், அந்த வந்துட்டு ஒரு அந்த பிரிவினை வந்துட்டு குறிக்கிறது. அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னாக்க வேதாகமத்தின்படி பார்த்தோம்னா 10 கட்டளைகள், லேவியர் ஆகமத்தில் ஆசாரியனை போன்றவைதான். நான் வந்துட்டு கோபப்படக்கூடாது, தவறாக சிந்திக்க கூடாது என்று வேதாகம கட்டளைகளை வாசிக்கும் பொழுது அது எல்லாம் என்ன பண்ணுதுனாக்க எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் அப்படிங்கிற அந்த குஷ்டரோகத்தை வந்துட்டு எக்ஸ்ரே போல எனக்கு வந்துட்டு துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. அப்ப நான் செய்ய மிகப்பெரிய தவறு என்றால் என்ன பண்றேன்னாக்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நான் வந்து நோயை குணப்படுத்துவதற்கு நானாகவே முயற்சி செய்யும் பொழுதுதான் வந்துட்டு பிரச்சனை வருது. அப்ப நம்மளுடைய சுய முயற்சியினால வந்துட்டு குணம் அடையவே முடியாது. அதனால்தான் நான் வந்து விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்துட்டு தன்னுடைய தவிப்பை வந்துட்டு காட்டுறாரு. அப்ப இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க எக்ஸ்ரேங்கிறது நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டம் நோயை வந்துட்டு காட்டுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து கொண்டு நாம வந்துட்டு போராடாமல் நமக்கு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகி இயேசு கிறிஸ்துவ இடத்தில் நாம வந்துட்டு போக வேண்டும் எல்லா காரியத்துக்கும். ஏன்னா அவர் அதற்காக தான் வந்துட்டு நமக்காக தான் வந்துட்டு வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்கனவே நீக்கிவிட்டு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்துட்டு சுய பலத்தினால நாம போராட ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு விடுதலை என்பது வந்துட்டு கிடைக்கவே கிடையாது. அதனாலதான் ரோமர் 8 வந்துட்டு ஆவியானவருடைய அந்த அவர் கொடுக்குற அந்த சிகிச்சைக்கு நாம வந்துட்டு முழுமையாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம வந்துட்டு மாற வேண்டும். ஏசப்பா எனக்குள்ள வந்துட்டு பாவம் வந்துட்டு குடியிருக்கிறது, என் மாமிசத்துல நன்மை என்னால வந்துட்டு செய்யவே முடியாது. ஆனா உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய கிருபையினாலும் என்னை வழிநடத்துங்க, என்னை குணப்படுத்துங்கன்னு சொல்லி நாம முழுக்க முழுக்க வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில வந்துட்டு சரணடைவது தான் வந்துட்டு இதற்கு கரெக்டான வந்துட்டு வழியை வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு வந்துட்டு கற்றுக்கிறது காட்டுறாரு. அடுத்து வாசிப்போமே ரோமர்ல 7வது அதிகாரத்துல 18 20 வரைக்கும். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப என் மாம்சத்துல நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனதையுமே தன் மாமிசத்தையும் இரண்டாக வந்துட்டு அவர் வந்துட்டு பிரிக்கிறார். அப்ப மனதளவில் அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த நல்ல விருப்பம் வந்து அவருக்குள்ள வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கிறது. ஆனா அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கான அந்த வல்லமை வந்து அவருடைய மாமிசத்தில் இல்லவே வந்து இல்லை. இது எப்படின்னாக்க ஒரு கார் இருக்குது, அந்த கார்ல இருக்கிற அந்த ஸ்டேரிங், அந்த வீல், அந்த காரை வந்துட்டு ஓட்டும் பொழுது வழி நடத்துறதுக்கு அதுதான் வந்துட்டு விருப்பம்னு வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டு அந்த காரை இயக்கக்கூடிய அந்த வல்லமை வந்துட்டு அதுல போடப்படுகிற அந்த பெட்ரோல்ல தான் வந்துட்டு இருக்கிறது. அப்ப பெட்ரோல் இல்லைனாக்கா கார் வந்துட்டு நம்மளால வந்துட்டு நகர்த்தவே முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த நம்மளுடைய மாமிசத்தின் வந்துட்டு நிலை. அதுதான் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அப்படின்றது சொல்றாரு. திருப்பி அதே தான் வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப இது வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழும் ஒவ்வொரு மனிதர்களுடைய அன்றாட அவர்களுடைய புலம்பல், அந்த பாவத்தின் அந்த சுழற்சி. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்வாங்க, அதே போல பாவத்துல போய் மறுபடியும் வந்துட்டு விழுகிறாங்க. அதனாலதான் அவர்கள் வந்துட்டு வருஷம் வந்துட்டு பலிகளை வந்து ஆண்கள் வந்துட்டு செலுத்த வேண்டும். இறுதியில வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பிரதான ஆசாரியன் வந்துட்டு
தேசத்திற்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் வந்துட்டு அவர் வந்துட்டு பலி வந்துட்டு செலுத்துறார். பாவம் வந்து அப்பொழுதுதான் அவர்கள் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு மன்னிக்கப்படும். அப்ப இனிமேல் நான் வந்துட்டு இப்படி செய்ய மாட்டேன் என்று நம்ம வந்து காலையில வந்துட்டு தீர்மானம் எடுப்போம் ஒரு காரியத்தை, நாம விழுந்து போற காரியத்துல இருந்து. ஆனா அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துட்டு அது முழுமையாக வந்துட்டு உடைந்து போகிறது. நல்ல நோக்கங்கள் வந்து நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. ஆனா அந்த நோக்கங்கள் வந்துட்டு நம்மளை ஒருபோதும் பாவத்துல இருந்து காப்பாற்றாது என்பதுதான் வந்துட்டு இந்த வசனம் நமக்கு வந்துட்டு எடுத்து காட்டுகிறது. அப்ப நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற அந்த பாவம் வந்துட்டு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து பவுல் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பாவம் பாவம் என்ற வெறும் செயல் அல்ல, அது மாம்சத்திற்குள் குடியிருக்கும் ஒரு உயிருள்ள வல்லமையுள்ள ஒரு சக்தி, அதாவது லிவிங் ஃபோர்ஸ் என்பதை இந்த இடத்துல வந்துட்டு குறிப்பிடுகிறார். எப்படி வந்துட்டு ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள வந்துட்டு ஒரு வைரஸ் வந்துட்டு புகுந்து அந்த உடலுக்குள்ள இருக்கிற செல்களை வந்துட்டு கட்டுப்படுத்துகிறதோ, நோயை வந்துட்டு பரப்புகிறதோ, அதே போலதான் பாவம் வந்து மனிதனின் அந்த மாமிசத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது. அதனாலதான் வந்துட்டு நம்மளுடைய சொந்த முயற்சினால வந்து அதுல இருந்து நம்மளால வந்துட்டு முழுமையாக வெளியே வந்துட்டு வரவே முடியாது. இதுதான் வந்துட்டு மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இததான் ஏசப்பாவும் சொல்லியிருப்பாரு. அவர் அந்த கெஸ்தமனி தோட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இதுல நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு யதார்த்தமாக நம்ம கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மாம்சத்துல வெளிப்படுகிறதா, அது நம்மளுடைய சுய முயற்சியில வருகிறதா, இல்ல ஆவியானவரின் வழி நடத்தல்ல வந்துட்டு வருகிறதா அப்படிங்கிறத வந்துட்டு நாம நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனா இதுக்கு வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்ப்போமே. 2 சாமுவேல்ல 6வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அந்த இடத்துல தாவீது ராஜா தேவனுடைய அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்துட்டு ஒரு மாட்டு வண்டியில வந்துட்டு வைத்து ஜெருசலேமுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கொண்டு வர வழியில பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்துட்டு மிரண்டதுனால வந்துட்டு உடன்படிக்கை வந்துட்டு கீழே விழப்போனது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஊசா என்பவன் அதை வந்துட்டு அவன் வந்துட்டு போய் தாங்கி பிடிக்கும்படி அவனுடைய கையை நீட்டி பெட்டியை பிடித்தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல நோக்கம்தான். அந்த பெட்டி வந்துட்டு கீழே விழக்கூடாது, அது கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதை போய் நல்ல ஒரு எண்ணங்கள்ல தான் வந்துட்டு அதை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்துலதான் வந்துட்டு அவன் போய் அதை வந்து செய்யறான். பெட்டியை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நன்மையை வந்துட்டு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வந்துட்டு அவனிடம் இருந்ததுங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பெட்டியை வந்துட்டு யார் தொடணும்? லேவியர்கள் மாத்திரம்தான் வந்துட்டு சுமக்க வேண்டும்னு சொல்லி நமக்கு வந்து அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் அன்றைக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டப்படி அதை யாரு வந்துட்டு மீறுறாங்களோ, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊசா தன் மாம்ச கரத்தினால் தேவனுடைய பரிசுத்தத்தை வந்துட்டு அவன் வந்துட்டு தொட்டான். ஆனா அவனுக்கு நல்ல நோக்கம் இருந்தாலும் அந்த மாம்சத்தின் செயல் வந்து அங்க வந்து மரணத்தை வந்துட்டு கொண்டு வந்ததுங்கிறத நம்ம வந்துட்டு பாக்குறோம். அவன் வந்து உடனே வந்துட்டு செத்து விழுந்தான்ங்கிறது வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப நமது அன்றாட வாழ்க்கையில நாமும் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல ஊசாவை போலதான் வந்துட்டு செயல்படுகிறோம். நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், என் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், எரிச்சலை கட்டுப்படுத்த வேண்டும், என் கண்களை வந்துட்டு சுத்தமாக நான் வந்துட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் வந்துட்டு எடுக்கும் நோக்கங்கள் வந்து நம்மளுடைய நோக்கங்கள் வந்துட்டு மிக சிறந்ததாக தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு நல்லதாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த நல்ல எண்ணங்கள் நிறைவேற்ற நாம வந்துட்டு எதை வந்துட்டு நாம வந்துட்டு பயன்படுத்துகிறோம்? நான் என் மனதை கட்டுப்படுத்துவேன், நான் சத்தியம் பண்ணிக்கிட்டு மாமிசத்தின் பலத்தை வந்துட்டு நாம பயன்படுத்துறோமா? அப்படி இல்லைனாக்க மாமிசத்தில் ரோமர் 7:18 சொல்வது போல மாமிசத்தில் எந்த நன்மையும் இல்லை, அது ஊசாவின்
கரத்தை போல செத்து போனது. அதனால் மீண்டும் மீண்டும் தோல்வியை வந்து சந்திக்கிறோம். அப்ப உங்களுக்குள் இருக்கும் பாவத்தை எப்படி நாம வந்துட்டு மேற்கொள்வது அப்படிங்கறது பார்த்தோம்னாக்க, என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு சீர்படுத்தவோ, என்னுடைய அந்த மாமிசத்தின் கரத்தை வந்துட்டு நீட்டாதீர்கள், நீட்டக்கூடாது. அதற்கு பதிலாக என்னுடைய இயலாமையை நான் ஏற்றுக்கொண்டு கையை நீட்டுவதற்கு பதிலாக கைகளை விரித்து கர்த்தர்கிட்ட, ஆவியானவரை, எனக்கு நல்ல விருப்பம் இருக்கிறது, ஆனா அதை செயல்படுத்துவதற்கு என்கிட்ட வந்துட்டு வல்லமை இல்லை. நீரே எனக்குள்ள இருக்கிறீங்க. என் மாமிசத்தின் இச்சைகளை, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையுமே வந்துட்டு சிலுவையில் அறைந்திருப்பார்கள் வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப என் மாமிசத்தின் இச்சைகளை நான் அழித்து என்னை வந்துட்டு வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம வந்துட்டு முழு பொறுப்பை அவர்கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு நாம வந்துட்டு அவருடைய வார்த்தையின்படி வந்துட்டு வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கிறதான் நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த பலன் வந்துட்டு நம்மளால வந்துட்டு நம்மளுடைய சரீரத்திலேயே வந்துட்டு பெற முடியும். கடைசியா வாசிப்போமே, ரோமர்ல 7வது அதிகாரத்துல 21 முதல் 25 வரை. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல 21 23 வரைக்கும் பார்த்தோம்னாக்க 3 பிரமாணங்கள் இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோம்னா 21 தேவனுடைய நியாய பிரமாணம், இது பரிசுத்தமானது. உள்ளான மனிதனை, நம்மளுடைய அந்த மனது, இதன் மேல் வந்துட்டு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த 22 சொல்லுது. நான் வந்து நல்லதை செய்ய வேண்டும் என்ற அந்த நேர்மையான எண்ணம், ஆசை எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. ஆனா மனதின் பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது. தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நம்மளுடைய அந்த மனிதனுடைய மனசாட்சி எடுக்கும் அந்த தீர்மானங்கள், அது எல்லாமே பார்த்தோம்னாக்க சுய முயற்சி. 3வது பார்த்தோம்னாக்க பாவ பிரமாணம். இது மாமிசத்தின் அவயங்களில் குடியிருக்கும் மிக ஒரு வலிமையான ஒரு பிரமாணம், ஒரு சட்டம். இது எப்படி சொல்லலாம்னாக்க ஒரு புவியீர்ப்பு விசையை போடுறது. எப்படி ஒரு பொருளை வந்துட்டு மேல தூக்கி போட்டோம்னாக்கா அது வந்துட்டு கீழே இழுக்கிறதோ, அது போலதான் வந்துட்டு இந்த பாவ பிரமாணம் அந்த மனிதனுடைய அந்த நல்ல நோக்கங்களையுமே எண்ணங்களையுமே வந்துட்டு கீழே வந்துட்டு இழுக்கிறது. அப்ப அவனை பாவத்திற்கு சிறையாக்கி, அதுதான் வந்துட்டு வசனம் 23 சொல்லுகிறது, மனதின் பிரமாணத்தினால் இந்த பாவ பிரமாணத்தை வந்துட்டு நம்மளால வந்துட்டு வெல்லவே முடியாது. அதற்கு ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு முழு அந்த பொறுப்பையும் வந்துட்டு ஒப்படைக்கணும். ஸோ இதனுடைய அந்த 3 வசனங்கள் 21 அந்த 23 வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 வந்து சொல்வாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலை ஆக்குவார் அப்படிங்கிற. அப்ப இதுல வந்து தெளிவா வந்துட்டு இருக்குது, சுயபலத்தின் மூலியமாகவோ நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற அந்த சட்டத்தை காப்பாற்ற முயன்ற மனிதன் வந்துட்டு தன்னுடன் முழுமையான இயலாமையை உணர்ந்து அவன் முழுமையாக தோற்று போடு. அவன் அப்ப தன்னுடைய சுயபலத்தின் மூலியமாக ஒவ்வொரு அந்த நியாய பிரமாணத்தை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நிறைவேற்ற முயற்சி செய்யும் பொழுது எல்லாமே வந்துட்டு தோல்வியில போய் வந்துட்டு முடிகிறது. அப்ப என்னை வந்துட்டு காப்பாத்துறதற்கு என்னை வந்து எனக்கு ஒரு மீட்பர் தேவைன்னு சொல்லி இந்த வசனம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப இதுக்கு வந்து தீர்வு வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கடைசி வசனம் வந்துட்டு 7:25 தெளிவாக இருக்கிறது. அப்ப இருளில் இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு நேரம் நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக என்னுடைய அந்த மாமிசத்துல அந்த இருக்கிற எனக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த பாவத்திலிருந்து என்னால நானே விடுதலை ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு
அந்த 7:25 8 ரோமர் 8 பாத்தீங்கன்னாக்கா பவுல் வந்துட்டு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு எப்படி வந்துட்டு மாறுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ மனதால் தேவனுக்கும் மாமிசத்தினால் பாவத்திற்கும் ஊழியம் செய்ய இந்த பிளவுபட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனை வந்துட்டு விடுவிக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு அவனுடைய சொந்த பலத்தினாலேயோ இல்ல ஒரு நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டத்தினால கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபையினால மாத்திரம்தான். அதனாலதான் வந்துட்டு ரோமர் 8:1-2 தெளிவாக சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிக்கிட்டு. அப்ப நாம எல்லோருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு இனி வந்துட்டு நம்மளுடைய சரீரத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவம் வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தை வந்துட்டு ஆளவே கூடாது. ஸோ இதைதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ரோமர் 7 முழுக்க வந்துட்டு அந்த யூதர்கள் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்னமும் வந்துட்டு ஆவியின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் வந்துட்டு நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி போல என்னுடைய பாவத்தை தான் எனக்கு வந்துட்டு காட்டுமே ஒழிய அந்த நியாயப்பிரமாணம் முழுக்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு விடுதலை வந்துட்டு கொடுக்காது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இதை நாம வந்துட்டு சரியான விதத்துல ஆவிக்குரிய ரீதியில நாம கரெக்டா வந்துட்டு எடுத்துக்கிட்டு நாம வந்துட்டு பயணிக்க வேண்டும். பயணிக்கிறது மாத்திரமல்லாமல் நாம அநேகருக்கு அந்த கட்டட சபைக்கு போகிறவங்களுக்கு நாம வந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய காரியங்களை வந்துட்டு ஆவிக்குரியவைகளோட வந்துட்டு சம்பந்தப்படுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அவர்களிடத்துல இருக்கிறதா என்ன இருக்கிறது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை நாம வந்துட்டு எங்கேயாவது அவர்களுக்கு அறியாமையினால வந்துட்டு தொடர்ந்து இருக்கும் பொழுதோ தசம பாகமோ காணிக்கையோ இல்ல வந்துட்டு ஓய்வு நாட்களை அனுசரிப்பதோ வேற எதுவாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்துட்டு அந்த கிருபையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கிருபையிலிருந்து அவர்கள் வந்து விழுந்து விட்டார்கள்ங்கிறத நாம வந்துட்டு சாந்தத்தோடும் அவர்களுக்கு புரிய வைக்கிற எளிமை முறையிலே வந்துட்டு நம்ம சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனாலதான் தேவனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் நமக்கு வந்துட்டு சமாதானமும் கிருபையும் வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு பெருகுன்னு சொல்லி 2 பேதுல வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ இந்த சிந்தையோடு நாம் இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா எங்களை இன்றளவும் எங்களை உம்முடைய ஆவியினாலே எங்களை நீங்க வழி நடத்திட்டு வந்த அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, எங்களுடைய சரீரத்துக்குள்ள வந்து பாவம் வந்துட்டு ஆளக்கூடாது என்பதை நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்கப்பா. அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாணம் என்ன என்றால் என்ன, அதனுடைய கட்டளைகள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, முதல்ல வந்து நீங்க வந்துட்டு ஆதாமுக்கு நீங்க கட்டளை கொடுத்தீங்க, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை வந்துட்டு புசிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த கட்டளையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர்களுக்கு அந்த பிசாசானவன் அவர்களை வந்துட்டு வஞ்சித்து அதை வந்துட்டு செய்ய அந்த கட்டளைக்கு மீறி அதை செய்ய தூண்டினது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை வந்து செய்ய தூண்டும் வகையில வந்துட்டு அந்த மனிதர்களுடைய அந்த சுபாவத்துல வந்துட்டு அந்த பாவம் வந்துட்டு கலந்து இருக்குதப்பா. ஆனா இதை வந்து எங்களால வந்துட்டு நாங்க வந்துட்டு இதுல வந்து எதிர்த்து நிற்க நாங்கள் வந்துட்டு திராணி இல்லாதவர்களாக இருந்த பொழுது நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்த அப்பா உம்முடைய அந்த உயிர்த்தெழுதல் மூலியமாக எங்களுக்கு நீங்க ரட்சிப்பை கொடுத்து எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருந்து நாங்கள் எதையெல்லாம் வந்துட்டு எங்களுடைய சரீரத்துல மேற்கொள்ள முடியாமல் இருந்ததோ அவை எல்லாவற்றையுமே நாங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அது எங்களுடைய சுபாவமாக நாங்க வந்து கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, எங்களுடைய சரீரத்தை வந்துட்டு ஒழுங்காக நாங்க வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து எழுத்தின் வடிவுல இல்லாம வந்துட்டு அது எங்களுக்குள்ளாக அந்த அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், இந்த எல்லா காரியங்களும் எங்களுக்குள்ளாக நீங்க உருவாக செய்றீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறதப்பா. இந்த சத்திய சுவிசேஷத்தை நாங்கள் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வதற்கும் அதே போல நீங்க எங்களுக்கு கொடுத்த
அந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் நீங்க இயேசுவின் நாமத்தினால கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதையும் நாங்கள் சரியான விதத்துல வந்துட்டு பயன்படுத்துவதற்கும், இருளில் இருக்கிறவர்களை வந்துட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எதிராக, எங்கள் சபைக்கு எதிராக போராடுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாக எங்களை விட்டு முழுமையாக வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள், அவங்க குடும்பத்தார், பிள்ளைகள் எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய ஜபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது பிரேயர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்குதுங்களா? நான் சொல்லிட்டா சொல்லுங்க சார். எனக்கு தான் ஒரு 3 நாள் முன்ன வண்டியை ஓட்டு வந்தேன். கேக்குறீங்களா? சொல்லுங்க பிரதர். நான் ஒரு 3 நாள் மண்டே அன்னைக்கு வண்டியை தூரம் போயிட்டு வந்திருந்தேன். போயிட்டு வந்த பிறகு கீழே வண்டியில இறங்கின பிறகு ஃபுல்லா அந்த ஸ்பைன் பிடிச்சிருக்குது. அன்னைக்கு ஸ்பைன் பிடிச்சி இந்த எலும்பெல்லாம் ஓவர் நோ ஆயிடுச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு ரெஸ்ட்ல ஆயிட்டேன் பிரதர். கொஞ்சம் கூட கம்மி ஆகாது. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் அதுக்கு பண்ணுங்க. முதுகுல அது மோதி இருக்குல்ல, முது ரைட் சைட்ல வந்து எலும்பு பக்கம் மேல நரம்பு பிரதர். இது ஸ்பைன் மோதல இந்த அந்த நோய் இருக்குல்ல, அது ஸ்பைன்ல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நான் 70% கம்மி ஆயிடுச்சு. அது இப்போ வந்து நரம்பு ரைட் சைட்ல நோவுது, ரொம்ப நோவுது. இன்னும் வந்துட்டு இப்போ வந்து வண்டியை ஓட்டுறதுனால கொஞ்சம் அதிகம் நோவாயிட்டுச்சு. கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டால் கொஞ்சம் கிளியர், கொஞ்சம் கம்மி ஆச்சு. இன்னும் இருக்குது பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். கஷ்டம். எங்கள் அப்பா தந்தையே, சகோதரர் ஜெரால்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, நாங்கள் சபையாராக ஒருமனப்பட்டோம். அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த வலி, இந்த ஸ்பைனல்ல இருக்கிற வலி, முதுகு வலி, இதை எல்லாவற்றையுமே, அந்த பலவீனத்தை ஏற்படுத்துகிற அந்த வலியை முற்றிலுமாக சகோதரனை விட்டு வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சகோதரனுக்கு இந்த சரீரத்துல இருக்கிற அந்த பலவீனத்தை ஏற்படுத்துகிற அந்த வலியே, அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற வலியை முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போ. இனி திரும்பி சகோதரனுடைய சரீரத்துக்குள்ள போவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். அப்பா தகப்பனே, உம்முடைய தழும்புகளால சகோதரர் பரிபூரணமாக சுகம் அடைந்து விட்டார். அவருடைய ஆவிக்குரிய அவருடைய ஆவியிலும் அவருடைய சரீரத்திலும் முழு சுகத்தை பெற்றுவிட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்பா விசுவசிக்கிறோம். அவர் இதை சாட்சியா சொல்ல போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கணும் பிரதர். அம்மாவுக்கு கழுத்துல ஒரே பாரமான வலிங்க பிரதர். ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. வலி வந்து அலக்கழிக்குது பிரதர். நீர் வலி மாதிரி அப்படியே கழுத்துல அப்படியே அங்கிட்டும் அப்படியே ஒரு 4-5 வருஷமாவே கஷ்டப்படுறாங்க பிரதர். அதுக்காக மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க பிரதர். அது அம்மாவுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கணும் சார். சரீரம் பூராவே வலிதான் பிரதர். அவங்க பேர் என்ன? அம்மா பேர் வந்து ஒச்சமைங்க பிரதர். அம்மா வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க பிரதர். அவங்க இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அம்மாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் பிரதர். ஓகே. எங்களை அப்பா தந்தையே, சகோதரியுடைய அவங்க அம்மா ஒச்சம்மாவுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு சபையாக கூடி வருகிறோம். அப்பா தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கட்டளைகளிலே பிரதான கட்டளை வந்துட்டு இஸ்ரவேல் கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்பா இதை வந்துட்டு அவங்க வந்து முழுமையாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய பாவங்கள், அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, பாவம் மன்னிப்பு நாம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நாம வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க வந்துட்டு வசனத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி அவங்களோட நீங்க வந்துட்டு அவங்க இருதயத்துல பேசுங்கப்பா. இன்னும் வந்து யார வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மன்னிக்க வேண்டுமோ, மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குதோ, ஆவியானவர் எவர்களுக்குள்ளாக இருக்கிறாரோ அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தாயாரை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய கழுத்திலே, அவருடைய சரீரத்துல உச்சன் தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற
வலியை கொண்டு வருகிற அசுத்தாவியை உனக்கு கட்டளை இடுகிறோம். அம்மாவுடைய சரீரத்தை விட்டு இந்த நொடி பொழுதே வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாயாருடைய சரீரத்தை விட்டு வலியே முற்றிலுமாக வெளியே போய் என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் தாயார் வந்துட்டு அவருடைய ஆவியிலும் அவருடைய சரீரத்திலும் முழுமையான சுகத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்து, இயேசுவின் நாமத்திற்கே எல்லா புகழும் மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் பிரேயர் ரெக்வெஸ்ட் இல்ல சாட்சிகள் இருக்குதுங்க? ஸோ வேற எதுவும் இல்லைனாக்கா இதோட நிறைய செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.